வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் முட்டைக்கோஸ் வச்சு ஒரு பக்கோடா பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு காட்டுறேன். வாங்க வீடியோக்கு போகலாம். இப்போது இந்த பக்கோடாவுக்கு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி அடுப்பை ஆன் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். இது கடலெண்ணெய் தான் ஊற்றிருக்கேன். இந்த கடலெண்ணெய் அதுக்குள்ளே அந்த எண்ணெய் சூடாகிறதுக்குள்ளே நம்ம அதுக்கு தேவையான மாவெல்லாம் கலந்து வச்சிடலாம். இதுக்கு 1 கப்பு கடலை மாவு போட்டுக்கிறேன். 1/2 கப்பு அரிசி மாவு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கிறேன். இதுக்கு காரத்துக்கு ஒரு ஸ்பூன் தனி மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 ஸ்பூனு உப்பு போட்டுக்கிறேன். இந்த வாசனைக்காக ஒரு 1/2 ஸ்பூனு சோம்பு அதையும் போட்டுக்கிறேன். ஒரே ஒரு பச்சை மிளகாய் வாசனைக்காக வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கருவேப்பிலை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் இஞ்சி அதையும் போட்டுக்கிறேன். தனித்தனியாக அந்த பொருளெல்லாம் காட்டுறதுக்கு டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. கொஞ்சம் ஒரு பூண்டு, சின்ன பூண்டு தான், இதை தட்டி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் பெருங்காயத்தூள், இது எல்லாத்தையும் போட்டுட்டு இதை ஒரு கலந்துக்கலாம். நம்ம இதெல்லாம் கலர்றதுக்குள்ளே அந்த எண்ணெயும் நல்லா சூடு வந்துடும். இதுக்கு வெங்காயம்லாம் நான் போடலை, இவ்வளோதான் நான் போட்டிருக்கேன். இதுக்கு ஒரு 200 கிராம் கோஸு நல்லா கழுவிட்டு நறுக்கி வச்சுருக்கேன், பொலப்பலன்னு. இதோட போட்டு பிசையலாம். இதில் இருக்கிற தண்ணியில் பிசைஞ்சிட்டு பத்தாததுக்கு தண்ணி தெளிச்சுக்கலாம். இதில் இந்த அரிசி மாவும் கார்ன்ஃப்ளவரும் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். இதை நல்லா கலந்துட்டு இப்போ கொஞ்சம் தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப இல்லை, கொஞ்சமாக. இந்த தண்ணி தெளித்து பிசைஞ்சோம்னா தான் இந்த மாவெல்லாம் இந்த கோஸோடு ஒட்டணும் இல்லையா, இல்லைன்னா கோஸ் தனித்தனியாக நிற்கும், மாவு தனியாக இருக்கும். அதுக்காக அவ்வளோதான், தண்ணி போதும். எல்லாத்தையும் இப்படி கலந்து வச்சாச்சு. எண்ணெய் சூடு வரட்டும், அதை நம்ம போட்டு எடுத்துடலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ இதை உதுத்து மாதிரி போட்டுடலாம். பார்த்து போடணும். அடுப்பை சிம்மில் தான் வச்சுருக்கேன். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு, அதனால் அடுப்பை ரொம்ப லோ ஃப்ளேமில் கொண்டு வந்துட்டேன். பாருங்க, எண்ணெய் கொஞ்சம் மீடியமாக வச்சுக்கலாம் அடுப்பை. கோஸ் இருந்துச்சு வீட்டில், இந்த கோஸை போட்டு பக்கோடா போட்டு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இதை ரெடி பண்ணிட்டேன். மீடியம் ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். நல்லா செவந்து வரட்டும், அப்போ தான் நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். ஆனியன் பக்கோடா மாதிரியே தான் இருக்கும்.
இங்கே பாருங்கள், இந்த ஸ்டேஜே போதுங்கிறவங்க இப்படியே எடுத்துடலாம். இது எடுத்தோன்னே இன்னும் கூட கொஞ்சம் செவந்துடும். இல்லை இன்னும் கொஞ்சம் நேரம் செவக்கட்டும்னாலும் விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் செவந்ததும் எடுக்கலாம். இந்த ஸ்டேஜில் இதை எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். எண்ணெயெல்லாம் நல்லா வடிய விட்டு பாக்கி இருக்கிறதையும் போட்டுக்கிறேன். மீடியம் ஃப்ளேமில் தான் ஸ்டவ்வை வச்சுருக்கேன். இந்த ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ரொம்ப அது வச்சோம்னா சீக்கிரம் செவந்துடும், ஆனால் மாவு வந்து வேகாது. இந்த இப்படியே இருக்கட்டும். பாருங்கள் எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குதுன்னு நான் உடைச்சி காட்டுறேன். சவுண்டு பார்த்தீங்களா? ரொம்ப நல்லா இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் நிதானமாக வேகட்டும். இப்போது ஒரு கொத்து கருவேப்பிலையை அதில் போட்டிருக்கேன். அதையும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இந்த கருவேப்பிலை பொரியறதுக்காக கொஞ்சம் ஃபுல்லில் வச்சேன், அடுத்து சிம்மிலே வச்சுட்டேன். இதையும் நம்ம எடுத்துடலாம். சவுண்டே எவ்வளோ கலகலன்னு வருது பார்த்தீங்களா? இந்த கேபேஜ் பக்கோடா ஈவினிங்கில் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். ரச சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு சைடிஷாகவும் சாப்பிட்லாம். குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வந்ததும் ஸ்நாக்ஸாகவும் கொடுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இந்த 200 கிராம் கோஸில் ஒரு 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு அந்த பக்கோடா இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு தடவை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.